வெல்கம் டு த டிஎன் அன்குஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லாபி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தரமான ரேங்க்டு மேட்ச் லாபி. ஸோ லாபி டப்பாக இருக்கிறதால என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து அட்டாக்கிங் போயிட்டாங்க. நான் கேக் கட்டுற வச்சதால சரி கோப்டவுனில் இறங்கி அவங்க நாக்கான ரிவேட் பண்ண விடுவோம் அப்படின்னு கோப்டவுன் சைடு வந்து நான் இறந்து போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி 2 பேர் 3 பேர் நாக்காகிட்டாங்க. நாக்காகி ரிவேட் பண்ணி விட்டுட்டு ரிவேட் பண்ணி விட்டுட்டு நாங்களும் வேறு இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்குவாடு வந்துட்டாங்க. அவங்க தான் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாடு. ஆனால் எஸ்விடி வச்சு எஸ்கேஎஸ் வச்சு மாற்றி அடித்து பார்த்து அவங்க 4 பேருமே ஆளுக்கு ஒரு கார் எடுத்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் பைக் எடுத்துகிட்டு ரஷ் பண்ணி அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்து இருந்தாலும் அவன் அடிச்சிட்டான். இதில் நம்மளை பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க. 4 பேருமே கார்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணி சொல்லி மறுபடியும் வீட்டில் இறங்கினா அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு அதே ஸ்குவாடுக்கு வந்துட்டாங்க. இப்போனா அந்த ஸ்குவாடோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ தான் கீழே இறங்குதேன். கண்ணை எடுத்துகிட்டு கீழே இறங்கி உள்ளே ஓடி போய் பார்த்தாக்க நம்ம டீம்மேட்டு ஆல்கோர் சைடு ஃப்ளாக் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டில் அப்படியே டவுனாக ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா டேமேஜ் இருந்தாலும் அவர் என்ன டவுன் வச்சுட்டாங்க. அதே ஸ்கோடு திரும்ப வந்து கொஞ்சம் ஸ்குவாட் அடிச்சு விட்டாங்க. இவர் டீம்மேட்டில் ஒருத்தர் தான் இருந்தார். இவர் தான் கஷ்டப்பட்டு ரிவே பண்ணி விடுவார். அவர் ரிவே பண்ணி விட்ட அப்புறம் எப்படினாலும் இந்த மேட்ச்சு போய் அடித்தாலுமே தன்னை இருக்க லூட்டை மட்டும் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இப்போ வரைக்கும் கவர் ஆகியாச்சு. சும்மா வேறு சிங்க் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வெளியே போய் இப்போ வரைக்கும் வேறு எந்த லூட்டுமே எடுக்க முடியல. இருக்க லூட்டை வச்சு தான் இப்போ சமாளிச்சாகணும். அளவு பார்த்திங்கன்னா 11 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கில்லு கூட எடுக்கலை. லாபி டப்பாக இருக்கிற நேரத்தில் எப்படினாலும் பூயா அடிச்சாங்கன்னு நினைக்கிறதுல இன்னும் கில்லு எதுவுமே எடுக்கலை. இவன் நாட்டு வெளியே வருவானா நானும் 2-3 கில்லு எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கோப் போடும்போது 2 எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 2 அடி அடிச்சு அவன் டவுன் ஆகிட்டான். நான் நல்ல ஒரு வசி கில்லையை போய் எடுத்தாச்சு. ஒரு கில் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கீழே இருந்த நமக்கு இருக்க முடியல. என்னென்னு பார்த்தா பேக்கு ஃபுல்லாக 3 லெவல் பேக்கு கூட போட்டு காமிக்கல. என்னென்னு பார்த்தா நிறைய குறவு மோடில் இருக்கிறதால அந்த பேக் வந்து எத்தனை லெவல் பேக்கில் வந்து பின்னாடி காமிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்குவாடு வைக்கணும் இருந்துச்சு. என்னடா மாப்பிள்ளன்னு கேட்டால் மாப்பிள்ள அந்த கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட் வந்து முடிச்சாச்சுடா, நம்ம எனக்கு பொறுமையாக இந்த மேட்ச் போய் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அந்த டீம் முடிவு படம் 8 தான் இருக்குது. அப்போ எங்கள் டீமில் 3 பேர் ஆப்போசிட்டில் 5 பேர். சரி நம்ம ஏதாச்சும் கில் அடிக்க பார்க்கணும் இல்லாட்டி லூட் எடுக்க பார்க்கணுன்னு வெளியே போய் கேஷுவலாக ஏதாச்சும் லூட் கிடைக்குமான்னு தெரியப்படுறதுக்குள்ள ஒரு க்ளோவால் இருந்துச்சு. நானும் இங்கிட்டு வந்து பார்க்க அங்கிட்டு வந்து பார்க்க அவன் க்ளோவால் விட்டு வெளியே வர மாதிரி தெரியல. என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு நான் சைடில் போய் பார்த்தா லூட் பாக்ஸ் மட்டும் தான் தெரியுது. சரி முதல்ல போய் லூட் 4 எடுக்கலாம் அப்படின்னு போய் க்ளோவால் இல்லாமல் வச்சுக்கலாம். இந்த பேக்கு மொத்த லூட்டுமே கிடச்சிது. போக்கில் 8 வரை கிடச்சி லூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து சோன் வேறு சிங்க் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. லூட்டை எடுத்துகிட்டு கிளம்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாதி லைஃப் வந்து குறைஞ்சிச்சு சோன்லேயே. சரி நானும் ஒரு இங்கிலீஷரை போட்டுட்டு ஓடி போய் அங்கே போய் கவர் எடுத்துட்டு இனிமே அடிக்கலாம்னாக்கா அதுங்களும் அவங்க இனிமே டீம் வந்து 2 பேர் பின்னாடி ரஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் இப்போ தான் மேலே இறங்குறேன். பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு போய் பேசாலும் பிடிச்சி அவன் டவுன் ஆகணும். அப்படியே ஒருத்தர் டவுன் வச்சுட்டு அடுத்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வச்சுட்டான். மிச்சம் இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ரிவ்யூ பண்ணி விட்டுருவேன். ரிவ்யூ பண்ணிட்டு நான் சரி நான் போய் மெடிக்கல் பண்ணலான்னு பார்த்தா மெடிக்கல் போயிட்டு பார்த்தா நம்ம லாஸ்ட்டு கடைசியாக இருக்க ஒருத்தன் எப்படினாலும் இருந்துட்டு ஆகிடுச்சு. ஒரு வழியாக அந்த மேட்ச்சு போய் அடிச்சாச்சு காசு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அடுத்த வீடியோ பார்த்துக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்.